அனைவருக்கும் நமஸ்காரம். நம்ம நேத்திக்கு வரைக்கும் பார்த்தது மனதனுடைய இருப்பிடத்த பத்தி பார்த்துட்டு இருந்தோம். மனதனுடைய இருப்பிடம்ங்கிறது, இருதயம்னு சொல்லக்கூடிய நம்முடைய புருவ மத்தியத்தில தான் இருக்குது. நாம நெனச்சிட்டு இருக்கிற நெஞ்சுக்குழியில அல்ல. நெஞ்சுக்குழின்னு நம்ம நெனைக்கிறதுக்கு காரணம், அங்க இதயம் இருக்குது. இதயம் வேற, இருதயம் வேற அப்படிங்கிறதையும் நாம் இங்க புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அப்போ இருதயம் மேல தான் இருக்குது, நம்முடைய சிரசுல தான் இருக்குங்கிறதுக்கு சாமி சில உதாரணங்கள சொல்லியிருந்தாரு. அது என்னன்னா, ஆ ஒரு குழந்தை அழுகுது, பால் குடிக்குது, தூங்குது. அது விழிச்சிட்டு இருக்கும்போது அந்த வேலையெல்லாம் செய்யுது. தூங்கிட்டு இருக்கும்போது அதுக்கு அந்த நெனப்பு வர்றது கிடையாது. அப்படி முழிச்சிட்டு இருக்கும்போது அது குடிச்சாலும் கூட, இது ஏன் குடிக்கிறோம்? ஏன் குடிச்ச உடனே எப்படி இது அந்த பசி அடங்கி போயிருது அப்படிங்கிறதுக்கு அதுக்கு தெரியறது கிடையாது. காரணம் என்ன? அதுக்கு புத்தின்னு ஒண்ணு உண்டாகல. அதுக்கு வெறும் மனம் மட்டுமே உண்டாயிருக்கு. இந்த புத்தி தான் நம்மளுடைய எல்லா டேட்டாவையும் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு இது. அது எங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்குது அப்படின்னு நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா, மனதனுடைய இருப்பிடம் எங்க இருக்குன்னு நம்மளால சரியா புரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிறத சாமி ஆலோசனை சமயத்தில நீங்க அங்க என்ன நடக்குதுங்கிறத டீட்டெயில்டா அவர் சொல்றாரு. நம்ம ஆலோசனை செய்யும்போது நம்முடைய புத்தி அது ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற அந்த இடத்துலருந்து அந்த டேட்டாவ அத கலெக்ட் பண்ணிட்டு வருது. அப்போ நம்முடைய கண்களும், நம்முடைய கவனமும் எங்க போகுதுங்கிறத கவனிச்சு பாருங்க. அது நம்முடைய புருவ மத்தியத்துக்கு தான் போகும். அதனால அங்க தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்குது. ஏன்னா நம்ம மேல் வீட்ல ஒரு பொருள வச்சுட்டு நம்ம கீழ் வீட்ல தேடுனா அது கிடைக்கிறது கிடையாது. அப்ப எங்க வச்சிருக்கிறோமோ அங்க போய் தானே எடுப்போம். அதே மாதிரி தான் அந்த புத்தி அது தன்னுடைய டேட்டாவ அந்த பதிவுகள ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற இடம் இருதயத்தில தான் வைக்குது. அந்த இருதயம்ங்கிறது மேல் பாகத்தில தான் இருக்குது. ஒருவேளை நெஞ்சுக்குழியில அது இருக்கிறதா இருந்தா, நம்முடைய கண்களும், நம்முடைய கவனமும் நெஞ்சுக்குழிய நோக்கி வந்திருக்கணும். அப்படி வர்றது கிடையாது அப்படிங்கிறத ஒரு உதாரணம் மூலமா சொல்லியிருந்தாரு. இப்ப அதனுடைய தொடர்ச்சியா தான் இன்னைக்கு நம்ம அடுத்தது பார்க்க இருக்கிறது. அது மேல் பாகம் தான் அப்படிங்கிறதுக்கு சாமி இன்னொரு உதாரணம் சொல்றாரு. அது என்ன அப்படின்னா, இந்த பிரகாசம்ங்கிறது நம்முடைய இருதயத்திலிருந்து தான் வெளியில வருது. ஏன்னா மனம்ங்கிறது வெளியில வரலன்னா, நமக்கு இந்த வெளியில இருக்கக்கூடிய எந்த பிரகாசமும் தெரிய போறது கிடையாது. நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது லைட்டு போட்டா கூட நமக்கு தெரியாம தான் தூங்கிட்டே இருக்கிறோம். அது இருட்டா இருக்குதா வெளியில, இல்ல வெளிச்சமா இருக்கான்னு கூட நமக்கு தெரியறது கிடையாது. அப்போ மனம்ங்கிறது வெளிப்பட்டா மட்டும் தான் அது எல்லாமே. சரி, கண்ணு மூடி இருக்கிறனால நமக்கு இருட்டா இருக்குது, கண்ணு திறந்திருந்தா அந்த வெளிச்சம் தெரிஞ்சிரும் அப்படின்னு சொன்னா கூட, இந்த சாமி அதுக்கும் ஆலோசனை சமயத்த குறிப்பிட்டு சொல்றாரு. ஆலோசனை சமயத்தில அந்த மனசு உள்ள போயிடுச்சுன்னா, எதிர்ல ஆள் நிக்கிறது கூட தெரியறது கிடையாது. எதிர்ல உலகம் இருக்கிறது கூட நமக்கு தெரியாம தான் இருக்குது. அப்ப மனம்ங்கிறது வெளிப்படும்போது மட்டும் தான் அந்த வெளிச்சம், பிரகாசம் இதெல்லாமே உண்டாகுது. அப்படி பார்க்கும்போது, அந்த மனதினுடைய வெளிப்பாடு எங்க இருக்குதோ, அங்க தான் பிரகாசம் வெளியில வருது. அது இருதயமா இருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் மனதினுடைய இருப்பிடம்னு சொல்லக்கூடிய இடம். அங்க தான் பிரகாசத்தினுடைய உற்பத்தி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அப்படி பார்த்தா, நம்ம நெஞ்சுக்குழியில தான் இருதயம் இருக்குது அப்படின்னா, இந்த பிரகாசம் நெஞ்சுக்குழியிலிருந்து வந்திருக்கணும். அப்படி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னா இல்ல. ஏன்னா கண்கள் எங்க இருக்குதுன்னா, நம்ம புருவ மத்தியத்துக்கு கீழ தான் இருக்குது. ஒரு குருடன் ஒருத்தர் இருக்கிறாரு. அவருக்கு வெளியில எதுவுமே தெரியல அப்படின்னா, அவரிலிருந்து அந்த வெளியில வரக்கூடிய பிரகாசம் வரல. அங்க ஒரு தடை ஏற்பட்டுருச்சுன்னு அர்த்தம். இப்ப அந்த குருடனுக்கு இருதயம் கீழ இருக்குது அப்படின்னா, இந்த இருதயத்திலிருந்து வெளிச்சம் வந்திருக்கலாம். அவர் அது கவனிக்க முடியும். ஆனா ஏன் ஒரு குருடனுக்கு கண்ணு தெரியாம போகுது அப்படின்னா, அந்த புருவ மத்தியத்திலிருந்து தான் அந்த வெளிச்சம் வருது. அது கண்கள் வழியா தான் வெளியில போய் பிரகாசிக்குது. அப்போ அங்க அவனுக்கு இதயம் குருடுன்னு சொல்றோமா, இல்ல கண்கள் குருடுன்னு சொல்றோமான்னா, கண்கள் தான் குருடுன்னு சொல்றோம். ஏன்னா இதயத்திலிருந்து பிரகாசத்துக்கு வர்றதுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது. அது வந்துருது. ஆனா நம்ம உடம்புலருந்து வெளியில உலகத்தில போய் தொடர்பு கொள்றதுக்கு தான் அங்க இடைஞ்சல் வருது. எப்படின்னா, நான் ஒரு வீட்டுக்குள்ளார இருந்து நான் வெளியில பார்க்கறதுக்கு தயாரா இருக்கிறேன். ஆனா ஜன்னல சாத்தி வச்சுட்டேன் அப்படின்னா, வெளியில இருக்கிற எதையுமே என்னால பார்க்க முடியாது. அப்ப பார்க்கறதுக்கு நான் ரெடி. எனக்கு விருப்பம் இருக்குது வெளியில பார்க்கணுன்ட்டு. ஆனா ஜன்னல் அடைச்சிருக்குது. அத என்னால திறக்க முடியல அப்படிங்கிறப்போ, என்னால வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள பார்க்க முடியாது. அப்ப அந்த கதவு ஜன்னலா இருக்கக்கூடியது தான் இந்த கண்களினுடைய வேலை, காதினுடைய வேலை. அப்போ அது மூலமா தான் அந்த பிரகாசத்தில வெளியில அனுப்பி, அது மூலமா வெளி விஷயங்கள் நாம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அவருக்கு கண்கள் தான் நம்ம குருடுன்னு சொல்றோம். அங்க இருதயம் குருடாகிறது கிடையாது. இருதயத்தினுடைய வேலையே, அந்த இருதயத்திலிருந்து மனம் வெளிப்படுறதனுடைய முக்கியமான வேலையே, வெளியில வெளி விவகாரங்கள நமக்கு காண்பிச்சு குடுக்குறது தான். அதுக்கு ஏதாவது தடை ஏற்படும்போது தான், அத நம்ம காண்பிக்க முடியாம, அத அனுபவிக்க முடியாத ஒரு நிலைமைங்கிறது நமக்கு உண்டாகுது. அப்ப அந்த குருடனுக்கு கண்கள் தான் குருடா இருக்கே தவிர, இருதயம் குருடாகிறது கிடையாது. அப்போ அந்த கண்கள மூடுனா, பாருங்க நமக்கு எதுவுமே தெரியாது. அப்ப அது மூலமா அந்த பிரகாசம்ங்கிறது வெளிப்படுறது கிடையாது. அப்ப கண்கள திறந்தா, நம்முடைய பிரகாசம்ங்கிறது வெளியில வெளி விஷயங்கள் எல்லாத்தையும் நம்மனால பார்க்க முடியுது. அப்படிங்கிறத சாமி சொல்றாரு. அப்போ
அந்த பிரகாசம்ங்கிறது நெஞ்சுக்குழியில இருந்திருந்தா, அவருக்கு கண்ணு மூடுனாலும், திறந்தாலும் அந்த நெஞ்சுக்குழியிலிருந்து பிரகாசம் வெளியில வந்திருக்கணும். ஆனா நெஞ்சுக்குழிங்கிறது அந்த கண்களினுடைய மேல் பாகத்தில இருக்கக்கூடிய இருதயத்தில தான் வருது. அது கண்கள் மூலமா தான் அது வெளியில வருது அப்படிங்கிறத சாமி குறிப்பிட்டு அவர் சொல்றாரு. அப்போ மேல இருந்து தான் பிரகாசம் உண்டாகுதே தவிர, கீழ இருந்து பிரகாசம் உண்டாகிறது கிடையாது. அது மட்டும் இல்லாம, நமக்கு வந்து ராத்திரி ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகுது? இருட்டாயிருது. விடிஞ்சிருச்சுன்னா பகலாயிருது. அப்ப அந்த பிரகாசம் எங்கிருந்து வந்திருக்குது? வெளியில இருக்கக்கூடிய பிரகாசம், ஆகாசம்னு நாம நினைக்கக்கூடிய அந்த வானத்திலிருந்து அது வந்திருக்குது. அப்ப அந்த வானம்ங்கிறது மேல இருக்கா, கீழ இருக்கான்னு சொல்லி பார்த்தா, அது மேல தான் இருக்குது. அப்ப கீழ அது இல்ல. அப்ப அந்த வகையில பார்த்தாலும் பிரகாசம்ங்கிறது மேலிருந்து தான் வந்திருக்க முடியும் அப்படிங்கிறதையும் சாமி வந்து சொல்றாரு. அப்படி அ இன்னொரு உதாரணமும் சொல்றாரு. ஒரு அக்கினி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு தீபத்தில ஒரு திரிய போட்டு அதில ஒரு அக்கினிய நம்ம உண்டு பண்றோம். அதனுடைய பிரகாசம் மேல் நோக்கி தான் எரியுது. அது அந்த விளக்கினுடைய மேல் பாகத்தில தான் இருக்குது. அப்போ எந்த வகையில பார்த்தாலும், ஒரு பிரகாசம்னு ஒண்ணு இருக்குது, அதனுடைய உற்பத்தின்னு ஒண்ணு இருக்குது அப்படின்னா, அது மேல் பாகத்திலேருந்து தான் வருமே தவிர, கீழ் பாகத்திலேருந்து வராது. ஸோ பிரகாசம் எங்கிருந்து உற்பத்தி ஆகும் அப்படின்னா, இருதயத்திலிருந்து தான் உற்பத்தி ஆகும். அப்போ பிரகாசம் உற்பத்தி ஆகக்கூடிய அந்த இடத்துல தான் இருதயம் இருக்குது. பிரகாசம் மேல் பாகத்தில இருக்கு அப்படின்னா, அத உண்டு பண்ணக்கூடிய அந்த இருதயமும் மேல் பாகத்தில தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் சாமி வந்து சொல்றாரு. அதனால கீழ் பாகத்தில இல்ல அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அப்போ நமக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா, பிரகாசம் உண்டாகுது. நம்ம அத பார்க்குறோம். அந்த ஒரு பிரகாசம் உண்டாகணும்னா, அதுக்கு வந்து அக்னின்னு ஒண்ணு நமக்கு அவசியமா வேணும். அப்ப நமக்குள்ளார அந்த அக்னி இல்லைன்னா, நம்மனால அந்த பிரகாசத்த உண்டு பண்ண முடியுமா? அந்த பிரகாசம் வெளியில வியாபிச்சு, வெளியில இருக்கிற விஷயங்கள நம்மனால கவனிக்க முடியுமான்னா, முடியாது. அப்ப நமக்குள்ளார எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு அக்னின்னு ஒண்ணு இருக்குது. அந்த அக்னி எங்க இருக்குன்னு தெரியுமா? அப்படின்னு சொல்லி சாமி கேட்கிறாரு. அப்போ உலகத்தில வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம வயித்து பகுதியில தான் அக்னி இருக்குது. ஏன்னா, அந்த அக்னி தான் நாம சாப்பிட்ட பொருள்கள் எல்லாத்தையுமே சீரணம் பண்றதுக்காக வேண்டி எரிச்சு, அது வந்து சீரணம் செய்து, அது வந்து நமக்கு ஊட்டச்சத்துக்கள தனியா பிரிக்குது அப்படிங்கிறத நாம சரியா இல்லாம, நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாம அத புரிஞ்சு வச்சிருப்போம். அப்ப சாமி கேட்குறாரு, அப்படி இருக்க ஒரு காலும் வாய்ப்பில்ல. ஏன்னா, நம்ம வயித்துல அக்னின்னு ஒண்ணு இருக்கிறதா இருந்தா, நாம் சாப்பிட்டதுக்கப்புறம் அது கழிவா இருக்கக்கூடிய மலம், அது என்னவா வரணும்னா, அது சாம்பலா வெளியில வரணும். அது வந்து முழுவதும் எரிஞ்சு சாம்பலா வரணும். ஆனா, அது அப்படி வர்றது கிடையாது. அது சாம்பலா வர்றது இல்ல. அப்போ நாம உண்ணக்கூடிய அந்த உணவுகள்லாம் அங்க எரிஞ்சு, அங்க சீரணம் செய்றது அப்படிங்கிறது வந்து இங்க ஏற்புடையதா இல்ல. அது நம்புறதுக்கு எந்த ஒரு விஷயமும் கிடையாது அப்படிங்கிறத சொல்றாரு. ஏன்னா, அக்னியினுடைய குணம் என்ன அப்படின்னா, எத அதில போட்டாலும் அத வந்து எரிச்சிரும். அது இல்லாம பண்ணிரும். அதனுடைய கடைசி சாம்பல மட்டும் தான் அது திருப்பி தரும். அத ஃபுல்லா தகிக்கிறது மட்டும் தான், அதாவது எரிய செய்றது மட்டும் தான் அதனுடைய குணம். அக்னியினுடைய குணம். அப்ப சாப்பிட்ட உணவுகள் என்னைக்காவது எரிஞ்சிருக்குதா? இப்ப நம்ம சாப்பிட்டு சரியா மெல்லாம விழுங்குன கருவேப்பிலையோ, கீரையோ அது அப்படியே மலத்தில அப்படியே தான் வருது. அப்ப அது எரிஞ்சிருந்தா, அது அப்படியே வர்றதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது இல்லாம தான் இருக்கும். அப்ப எப்படி அத விழுங்குனோமோ, அதே மாதிரி அது வெளியிலயும் வரவும் செய்யுது. அப்ப அது வந்து மலமா வரும்போது, அது சாம்பலா அது வர்றது கிடையாது. அப்போ அது அக்னி இருந்திருந்தா அது சாம்பலா தானே வந்திருக்கணும். ஏன்னா அக்னியினுடைய குணமே அது எதையெல்லாம் போடுறீங்களோ, அது எல்லாத்தையும் சாம்பலாக்குறது தான் அதனுடைய வேலையா இருக்கும். சாம்பலினுடைய குணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில வந்து ஒரு டேஸ்ட் உங்களால பார்க்க முடியாது. அதில வந்து சுவைய அது எடுத்துரும். நீங்க ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா, மணம் இருக்காது. அது மணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதையும் நறுமணத்தையும் அது எடுத்துரும். அது கெட்ட துர்நாற்றமா இருந்தாலும் சரி, நல்ல வாசனையா இருந்தாலும் சரி, எத நீங்க போட்டாலும் அது இல்லாம பண்ணிரும். அப்போ எல்லாத்தையுமே சுத்தம் சுத்தம் செய்ற வேலைய தான் அந்த அக்னிங்கிறது செய்யுது. மொத்தமும் இல்லாம அது சுத்தமா ஒண்ணும் இல்லாம பண்ணிரும். அதனுடைய மொத்த குணத்தையும் அது நாசம் செஞ்சிரும். ஆனா, நமக்குள்ளார இருந்து வெளியில வரக்கூடிய அந்த மலம்ங்கிறது அதுக்கு ஒரு வாசனை இருக்குது. அதுக்கு ஒரு துர்நாற்றம் இருக்குது. அப்ப அந்த துர்நாற்றத்தோட அது வெளியில வரும்போது, அங்க அது அக்னியினால அது வந்து அ எந்த ஒரு பாதிப்புக்கு இல்லாம தான் வந்திருக்கு. அப்ப அந்த அக்னி இருந்திருந்தா, அது நிச்சயமா அது அந்த துர்நாற்றத்தையும் அது இல்லாம தான் அது செஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் சாமி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நாம ஒரு அக்னி குண்டம் உண்டாக்கி, அதில எதெல்லாம் நம்ம போடுறோமோ, அந்த பொருளெல்லாம் ஆ எரிஞ்சோன்னா, அது கண்டிப்பா அது சாம்பலா தான் அது வந்து மாறுது. அந்த மாரி நம்ம வயித்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருள் போட்டாலும் சாம்பலா தான் மாறி இருக்கணும். அப்படி அது மாறாம, அதில பார்த்தீங்கன்னா, சில கிருமி கீடாதிகள் கூட அங்க உற்பத்தியாகி வந்திருக்குது. அந்த புழு இருக்கும். ஏதாவது பூச்சிகள் இருக்கும். அந்த மலத்திலேயே அது வெளியிலேருந்து வரும்போதே அப்படி கூட வருது அப்படிங்கிறதையும் சாமி சொல்றாரு. நாமளும் பார்த்துருப்போம். வயித்துல இருக்கக்கூடிய பூச்சிகள் வந்து, அது மலம் வழியா வெளியேறத நம்மனால பார்க்க முடியும்.
அப்போது அங்கே அக்னி இருக்குது அப்படின்னா அந்த அக்னியில் அந்த கிருமி கீடாதிகள் எப்படி உற்பத்தி ஆகும், அது எப்படி மலம் வழியாக வெளியில் வரும் அப்படிங்கிறதையும் சாமி கேட்குறாரு. அப்போது வயிற்றில் அக்னி இல்லை அப்படிங்கிறதுக்கு அவர் இவ்வளோ உதாரணத்தை அவர் சொல்கிறார். அங்கே அக்னி கிடையாது. அப்போ அங்கே சீரணம் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து நாம் நினைக்கிற மாதிரி எரித்து தகித்து அதை அதை வந்து அந்த சீரணம் செய்கிற அந்த ஒரு ஃபார்மேட் அங்கே கிடையாது. அங்கே எப்படி அது சீரணம் செய்யுது அப்படின்னா, நாம் சாப்பிடக்கூடிய எல்லா பொருள்களும் உள்ளுக்குள்ளார போய் விழுகுது. அங்கே அதை வந்து எரியாமல் அங்கே என்ன பண்ணுதுன்னா குமுறுது. எப்படின்னா கெட்டு போகுது. அது சீரணிக்கிறதுனாலே அது கெட்டு போகிறதுன்னு தான் அர்த்தம். அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் கெட்டு அதிலிருந்து தான் வந்து கிருமிகள் உற்பத்தியாகி அதிலிருந்து தான் நமக்கு வந்து ஊட்ட சத்துக்கள்லாம் உற்பத்தி ஆகுது. இது எப்படி இதை நம்ப முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் சில தாவரங்களுக்குலேருந்து எரு வந்து தயாரிப்போம், உரம் தயாரிப்போம். அது எப்படி நம்ம தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு குழியை தோண்டி அதில் இந்த பழம் மற்ற விஷயங்களை நம்ம வேஸ்ட்டு பொருள்கள் எதெல்லாம் நம்ம சாப்பிட்டு கீழே போடுறோமோ அந்த தோல் அந்த பழம் அந்த அழுகுன ஒரு விஷயம் எதெல்லாம் நீங்கள் வேஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயத்தையும் நம்ம அதில் போட்டு நாம் அதை வந்து மூடி வச்சிடறோம். அதுக்கு பேர் எரு குழி அப்படின்னு சொல்லி பேர். அந்த குழியில் போட்டு நாள் கணக்காக அதை மூடி வைக்கும்போது என்ன ஆகும்னா, அதில் இருக்கக்கூடிய விழுந்த பொருள்கள்லாம் கெட ஆரம்பிக்கும். ஏன் கெடுதுன்னா அதில் கிருமிகள் உற்பத்தி ஆகிறதுனால தான். அந்த கிருமிகள் உற்பத்தியாகி அதில் அந்த பொருள்களை மேலும் கெட வைக்கும். அந்த கிருமியிலிருந்து நமக்கு ஒரு கழிவு கிடைக்கும். அந்த கழிவை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பொட்டாசியம், பாஸ்பரஸ் அப்படின்னு சொல்லி சில உணவு பொருள்லாம் அதில் இருக்கும். அந்த தாவரங்களுக்கு தேவையான உணவு அந்த அந்த கிருமியினுடைய கழிவில் தான் கிடைக்கும். அதைத்தான் தாவரங்கள் அதை உட்கொண்டு அது புஷ்டியாக அது வளரவும் செய்யுது. அதனால தான் அதை உரம், அதை எரு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த பொட்டாசியத்தையும் பாஸ்பரஸையும் இதுதானே அதுக்கு வேணும், அதை நம்ம டைரெக்டாகவே நம்ம அந்த ஊட்டச்சத்தை கொடுத்துர்லான்னு சொல்லி அந்த பொட்டாசியத்தையும் அந்த பாஸ்பரஸையும் நீங்கள் கொண்டு போய் அதில் கொட்டுனீங்கன்னா அந்த செடிக்கு அது நல்லதாக இருக்கலாம். ஆனால் அது மண்ணுக்கு நல்லதான்னு கேட்டால் அது மண்ணுக்கு ஏற்புடையதான ஒரு விஷயமா இல்லை. எப்படின்னா ஒரு ஊட்டப்பொருளை நாம் நம்மளுடைய சீரணத்தன்மையிலிருந்து நம்ம உடம்புக்கு அது எந்த அளவில் வேணும், எந்த லிமிட்டேஷனில் வேணுங்கிறத அது எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் அது ஆரோக்கியமாக இருக்கும். நாம் அதை ஒரு சயின்டிஃபிக்காக அதை எடுத்துகிட்டு எவ்வளோ பாஸ்பரஸ் இருக்குது, எவ்வளோ பொட்டாசியம் இருக்குதுன்னு கனெக்ட் பண்ணி நாம் அந்த வெளியில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸையும் பொட்டாசியத்தையும் கலந்து அதே அளவில் போட்டாலும் அது எடுத்துக்க முடியாது. அதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். இப்போ நமக்கு வந்து உடம்பு சரியில்லை, நம்ம ரொம்ப டயர்டாக இருக்கிறோம், நடக்கக்கூட முடியல. உடனே டாக்டர்கிட்ட போகிறோம். அவங்க என்ன பண்ணுறாங்க, உடம்புல தெம்பு கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு குளுக்கோஸ் விடுவாங்க. ட்ரிப்ஸு அந்த உள்ள தொங்கும் நம்ம நரம்பு ஊசி வழியாக அந்த குளுக்கோஸ் வந்து இறங்கும். அந்த குளுக்கோஸ் வந்து நம்ம உடம்புல சீரணம் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் அது. அது நம்ம ரத்தத்தில் போச்சு அப்படின்னா அது அந்த இரத்த நாளங்கள் வழியாக அது உடம்பு முழுவதும் பரவி அது தேவையான ஊட்டச்சத்துக்களை அது கொடுத்துரும். இதே அந்த குளுக்கோஸை நீங்கள் எடுத்து குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை திரும்ப சீரண மண்டலத்துக்கு கொண்டு போனீங்கன்னா அது சீரண மண்டலம் அதை ஏற்றுக்காது. அந்த சீரண மண்டலத்துக்கு அந்த குளுக்கோஸுங்கிறது ஏற்புடையதான ஒரு பொருள் கிடையாது. அதனால் அதை குடிக்க முடியாது. அதை நம்ம நரம்பு ஊசி வழியாக ஏற்றிக்கிட்டு வேணால் அதை ஏதாவது செய்யணும்னா செய்யலாம். நமக்கு டெம்பரவரியான ஒரு தெம்பை நம்ம கொண்டு வர்றதுனா கொண்டு வந்துக்கலாம். இதே மாதிரி தான் நாம் இங்கே பண்ணக்கூடிய விவசாயத்தில் டைரெக்டாக அந்த பொட்டாசியத்தையும் பாஸ்பரஸையும் நம்ம போடுறது எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த குளுக்கோஸை நாம் எடுத்து குடிக்கிறதுக்கு சமம். அதனால் எந்த ஒரு ஊட்டச்சத்தும் நமக்கு கிடைக்கிறதில்ல. அந்த ஊட்டச்சத்து எப்படி கிடைக்கணும், அது நாம் மண்ணில் போட்டு ஒரு எருவை உற்பத்தி பண்ணி அந்த எருவில் பூச்சிகள் அதாவது அந்த கிருமிகள் உற்பத்தியாகி அந்த கிருமியினுடைய கழிவுகளில் அந்த ஒரு பொருள் உற்பத்தியாகி வரணும். இந்த ப்ராசஸில் தான் அதுக்கு சரியான ஊட்டம்ங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி தான் நமக்கு அந்த குளுக்கோஸுங்கிறது எப்படி கிடைக்கும்னா, நாம் சாப்பிடக்கூடிய பொருள்களெல்லாம் அந்த நம்மளுடைய உணவு குழாயில் போய் விழுந்து அந்த சீரணம் பண்ணக்கூடிய அந்த இடத்துல அந்த பையில் அது விழுந்து நிறையா பொருள்கள் உள்ளே விழுந்துக்கிட்டே இருக்குது. அதில் ஒரு அமிலம் வந்து அங்கே சேர்ந்து அதோட என்ன பண்ணுன்னா அது கெட வைக்கும். எப்படி அந்த எரு உற்பத்தி ஆகிறதுக்காக அங்கே விழுந்த எரு குழியில் விழுந்த அந்த பொருள்களெல்லாம் கெட்டு சீரணித்து அதிலிருந்து கிருமிகள் உற்பத்தி ஆச்சோ, அதே மாதிரி நம்ம வயிற்றுக்குள்ளாரையும் நாம் சாப்பிட்ட உணவுலேருந்து கிருமிகள் உற்பத்தி ஆகும். அந்த கிருமியினுடைய கழிவுகள்லேருந்து தான் நமக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும். அந்த ஊட்டச்சத்தை தான் இந்த உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் இந்த ரத்தம் கடத்திட்டு போகும். இப்படி இருந்தால் மட்டும்தான் அதுக்கு சரியான ஒரு ஊட்டச்சத்துங்கிறது எல்லாத்துக்குமே சரியான அளவில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துங்கிறது நமக்கு கிடைக்கும். அது ஜாஸ்தியானாலும் குறைபாடு தான், கம்மியானாலும் குறைபாடு தான். அதனால தான் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம். அப்போ ஊட்டச்சத்து எந்த அளவில் இருக்கணும் அப்படிங்கிறத அந்த வயிறு வந்து சரியாக அதை வந்து எடுத்துக்குது, அந்த சீரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைமையில்.
அப்போ அந்த போட்ட பொருள்கள்லாம் அந்த குமுறி, அந்த குமுறுன இடத்துல என்ன ஆகுதுன்னா, குமுறுறதுன்னா எப்படின்னா, ஒண்ணுக்கு ஒண்ணு இடைஞ்சலா அப்படி இருக்கும். இருக்கும்போது அங்க ஒரு வெப்பம் உண்டாகும். அங்க ஒரு உஷ்ணம் உண்டாகும். அந்த உஷ்ணத்த தான் இவங்க வந்து அங்க அந்த உஷ்ணம் உண்டாச்சுனாலே அது அக்னி தான் காரணம்னு நம்ம நெனச்சுக்க வேண்டியதா இருக்கு. அப்ப வயித்துல அக்னி இருக்கு அப்படின்னு எண்றதுக்கான முக்கிய காரணமே, அந்த போட்ட உணவுப் பொருள்கள்லாம் நெருக்கமா குவிஞ்சிருக்கிறதுனால, அங்க ஒரு உஷ்ணம் உண்டாகுது. அந்த உஷ்ணம் அந்த நெருக்கமா குவிஞ்சிருக்கிறதுனால தான் உண்டாச்சு. அங்க அக்னியோ, அங்க ஒரு எந்த ஒரு பொருளும் அங்க கிடையாது. இப்போ ஒரு 10க்கு 10 ரூம்புக்குள்ளார ஒரு 4, 5 பேர் இருக்கிறோம் அப்படின்னா, நமக்கு ஒண்ணும் பெருசா தெரியாது. இதே 10க்கு 10 ரூம்ல ஒரு 20 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ நேரம் நம்மளால இருக்க முடியும்? கொஞ்ச நேரத்தில என்ன ஆகும்னா, உஷ்ணம் அதிகமாக ஆரம்பிச்சுரும். இதே அந்த 10க்கு 10 ரூம்ல 40 பேர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் அதிகமான உஷ்ணம் உண்டாகும். ஏன்னா, அந்த காற்று அ போயிட்டு வர்றதுக்கான அந்த காலி இடம் அங்க இல்லாம போகுறதுனால தான். அது இருந்துச்சுன்னா, அந்த டெம்பரேச்சர அது வந்து அதிகப்படுத்தாது. காற்றினுடைய போக்குவரத்து இல்ல அப்படிங்கிற சூழ்நிலையில, அங்க அந்த இடத்தினுடைய டெம்பரேச்சர் அதிகமாக ஆரம்பிச்சுரும். அந்த டெம்பரேச்சர வந்து சரியான வகையில அத மேனேஜ் பண்றது இந்த காத்துனுடைய வேல. அந்த காலி இடத்துல நிறைஞ்சிருக்கிற காத்து தான் அத வந்து சரியா முடிவு பண்ணுது. அதனால தான் நம்ம வெயில் காலத்துல என்ன பண்றோம், கதவு ஜன்னல்லாம் திறந்து வைக்கிறோம். வெளியில இருக்கிற காத்து உள்ள வரணும், உள்ள இருக்கிற காத்து வெளியில போகணும்னு. அப்போ இங்க சூடா இருக்கக்கூடிய அந்த உஷ்ணமான காத்து வெளியில போயிரணும். வெளியில வந்து குளிர்ந்த காத்தா இருக்கும். ஏன்னா, அது காலி இடத்துல இருக்கும். அது உள்ள வரணும். அப்படிங்கிறதுக்காக கதவு ஜன்னல் திறந்து வைக்கிறோம். அப்போ நெறைய உபசம் உண்டாகுறதுக்கான காரணமே, அந்த காற்றினுடைய நடமாட்டம் அங்க இல்லாம போறதுனால தான். அப்படிதான் நாம உணவு குழாயில நம்ம போடும்போது, அந்த உணவு பையில நெறைய பொருட்கள் அங்க போட்டு குமிறி இருக்கும்போது, அந்த காற்று நடமாடுறதுக்கான அந்த எ ஒரு காலி இடம் அங்க இல்லாம போகுது. அந்த இடத்துல வந்து ஒரு உஷ்ணம் வந்து உண்டாகுது. அந்த உஷ்ணத்திலிருந்து தான் வியர்வை உண்டாகுது அப்படிங்கிறத சாமி சொல்றாரு. அந்த வியர்வைக்கு பேரு தான் சுக்கிலம். நாம சாப்பிட்ட சாப்பாட்டிலருந்து வந்த ஒரு அ ஊட்டப்பொருள்லருந்து சுக்கிலம் உற்பத்தி ஆகல. நான் அத சீரணம் பண்ணும்போது, அந்த குமுறுற அந்த இடத்துல உண்டான உஷ்ணத்திலிருந்து வந்த வியர்வை தான் சுக்கிலம்னு சாமி வந்து குறிப்பிட்டு சொல்றாரு. அதனால தான் சுக்கிலத்தினுடைய உற்பத்தி அக்னியிலிருந்து அப்படிங்கிறத இங்க புரிய வேண்டியதா இருக்குது. ஏன்னா, இனி வரப்போற அந்த சாப்டர்ல தெரியும் உங்களுக்கு. பஞ்சபூதத்தில பத்தி பேசும்போது, ஆகாசத்திலிருந்து வாயுவும், வாயுவிலிருந்து அக்னியும், அக்னியிலிருந்து பிரகாசமும், அந்த பிரகாசத்திலிருந்து அதாவது தேஜஸ் அந்த உஷ்ணம். அந்த உஷ்ணத்திலிருந்து சுக்கிலமும் உற்பத்தி ஆச்சு அப்படின்னு சொல்லி அவர் அங்க அடுக்கடுக்கா சொல்லுவார். இப்போ இங்க சுக்கிலத்தினுடைய உற்பத்திய பத்தி அவர் பேசும்போது என்ன சொல்றாரு, அங்க நம்ம உணவு பையில விழுந்த இடத்துல நெறையா பொருள்கள் விழுந்த இடத்துல, அங்க நெருக்கமான போது, அங்க ஒரு உஷ்ணம் உண்டாகுது. அந்த உஷ்ணத்திலிருந்து தான் நமக்கு சுவேதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கிலம் வந்து கிடைக்குது. சுவேதம் அப்படின்னா வியர்வைன்னு அர்த்தம். அதுலேருந்து உண்டான பண்ட்ட அந்த ஆ ஒரு ஆவி அந்த ஒரு இடத்துல இருந்து உஷ்ணம் உண்டாகும்போது, அந்த இடத்துல என்ன ஆகும்னா, ஆவி உண்டாகும். நம்ம இட்லி பாத்திரத்துலலாம் நம்ம பார்த்தா தெரியும். காத்து போகாத அளவுக்கு அத அடைச்சு வச்சிருப்போம். கீழ வந்து நீராவி மேல வந்துகிட்டே இருக்கும். அந்த உஷ்ணமான அந்த காத்து அங்க இருந்துட்டே இருக்கும்போது, அத நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா, அது ஓப்பன் பண்ற வரைக்கும் அங்க தண்ணியா அது மாறுறது கிடையாது. அது அதே பாத்திரமா தான் இருக்கும். நீங்க ஓப்பன் பண்ண மாத்திரத்திலேயே, வெளியில இருக்கக்கூடிய காத்து அதோட சேரும்போது, உடனே அது தண்ணியா கன்வெர்ட் ஆயிரும். தண்ணி மாரி வடிய ஆரம்பிச்சுரும் அடுத்தது. ஏன்னா, அதுக்கு அந்த வியர்வையிலிருந்து தான் அந்த ஆவியா வந்த அந்த வாயுவிலிருந்து தான் அந்த தண்ணீயினுடைய உற்பத்தியா இருக்குது. தண்ணி அப்படிதான் அங்க வந்துச்சு. ஏன்னா, அந்த ஆவி எங்கேருந்து வந்துச்சு? கீழ சுட வச்ச அந்த தண்ணீயிலிருந்து தான் அது ஆவியா மாறி வருது. உஷ்ணத்தினால அது ஆவியா மேல வரும்போது, அந்த அதே தண்ணி தான் ஆவி ரூபமா வருது. அத நீங்க குளிர்விக்கும்போது, சூடா இருந்த அந்த வாயுவ குளிர்விக்கும்போது, வெளியில இருக்கக்கூடிய காத்து படும்போது, மறுபடியும் தன்னுடைய பழைய ரூபமா தண்ணியாவே அங்க வந்து மாறிருது. அதே மாரி தான் நம்ம உடம்புக்குள்ளார அந்த உணவு பையில நெறையா பொருட்கள் போட்டு குமுறி இருக்கும்போது, அங்க காற்று அந்த உள்ள இருக்கிற காற்று மட்டுமே இருக்குது. வெளியில எந்த காற்றும் போகல, எதுவும் வரல. அப்ப அந்த இடத்துல ஒரு உஷ்ணம் உண்டாகுது. அந்த உஷ்ணத்திலிருந்து தான் நமக்கு ஒரு வியர்வை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தண்ணி வந்து உண்டாகுது. அந்த ஒரு சுக்கிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருள் உண்டாகுது. அந்த சுக்கிலத்துக்கு தான் அக்னி சொரூபமான சுக்கிலம்னு அதனால தான் சொல்றாங்க. ஏன்னா, அது அக்னியிலிருந்து தான் அது வந்திருக்கு. ஏன்னா, அது அக்னியினுடைய சொரூபம் அது. அந்த அக்னிய தான் சுக்கிலமா மாறி இருக்குது. அந்த சுக்கிலம் தான் சாமி பிரம்மம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த சுக்கிலத்தினுடைய அந்த அந்த உற்பத்திங்கிறது உஷ்ணம்னு ஒண்ணு உண்டாயிடுச்சுனாலே அது வந்துரும். ஏன்னா, எங்கெல்லாம் உஷ்ணம் உண்டாகுதோ, அங்கெல்லாம் அந்த சுக்கிலத்தினுடைய உற்பத்திங்கிறது உண்டாயிரும். அ நீங்க எந்த ஒரு வேலை செய்யும்போது உங்களுக்கு ஒரு உஷ்ணம் உண்டானாலும் கூட, அங்கேயும் சுக்கிலத்தினுடைய உற்பத்திங்கிறது கிடைச்சிரும். இப்போ நம்ம யோகிகள்லாம் உட்காந்து கடும் தவம் புரியிறாங்க.
அப்போ ஒரு உடம்புல வந்து ஒரு உஷ்ணம் உண்டாகும். அது உஷ்ணம் உண்டாக உண்டாக சுக்கிலத்தினுடைய உற்பத்திய அதிகப்படுத்திட்டே போகும். அத வள்ளலார் என்ன சொல்லுவாருன்னா, சுத்த உஷ்ணம்னு சொல்லுவாரு. நாம மத்த களைப்பு உடம்ப ரொம்ப களைச்சு ஒரு எக்சர்சைஸ் பண்றோம், ஒரு வேலை செய்றோம் அப்படின்னா, அதனால உண்டாகக்கூடிய உஷ்ணம் வந்து அசுத்த உஷ்ணம்னு சொல்லுவாரு. அதுல வந்து சுக்கிலம் உற்பத்தி ஆகுறது கிடையாது. ஏன்னா, அது எல்லா உஷ்ணத்திலயும் அது உண்டாகிறது கிடையாது. ஒரு சில உஷ்ணங்கள் சுத்த உஷ்ணமா இருக்குது. அதனால அது கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்றாரு. எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்லணும்னா, இந்த மனம் வந்து லயிக்கக்கூடிய சம்யோக சமயத்தில, உடம்பு உஷ்ணமாகும்போது அங்க சுக்கிலத்தினுடைய உற்பத்தி உண்டாகும். நாம உட்கார்ந்து தவம் பண்ணும்போது மனம் உள்ளுக்குள்ளார லயிக்கிற அந்த நேரத்தில, அப்போ அந்த உடம்புல உஷ்ணம் உண்டாகும்போது அது சுத்த உஷ்ணமா இருக்கும். அப்பவும் சுக்கிலத்தினுடைய ஒரு ஒரு உற்பத்தி அப்படிங்கிறது அங்க உண்டாகும். அப்போ இந்த உலகம் அப்படிங்கிறது வந்து இந்த சுக்கிலத்திலிருந்து தான் வெளியில வந்திருக்குது. இந்த சுக்கிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனம் வெளியில பிரகாசிக்கலன்னா, இந்த உலகம்ங்கிறதே உண்டாயிருக்காது. அதனால தான் பிரம்மாண்ட கடாகம் சுவேத ஜோத்பவம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகமே இருக்குது. அது எப்படி அப்படின்னா, நாம பார்க்கக்கூடிய இந்த உலகம் முழுவதும் இந்த வியர்வையா இருக்கக்கூடிய சுக்கிலத்திலிருந்து உற்பத்தியானது அப்படின்னு அதுக்கு அர்த்தம். இந்த சுக்கிலத்திலிருந்து தான் அது வருது. அந்த சுக்கிலம் மட்டும் அந்த இடத்துல கிடைக்கல. அந்த குமுறும்போது, அந்த அத்தனை பொருளும் குமுறும்போது வெறும் சுக்கிலம் மட்டுமே அங்க கிடைக்கல. அதோட சேர்ந்து கரையுள்ள ஒரு பொருளும் கிடைக்குது. அப்படிங்கிறத சாமி சொல்றாரு. அதுக்கு பேரு ஸ்ரோனிதம்னு பேரு. அதுதான் ரத்தம் அப்படின்னு நாம சொல்றோம். அங்க கரையுள்ள ஒரு பொருள் அது ஸ்ரோனிதம். கரையே இல்லாம பரிசுத்தமா, பிரம்மமா இருக்கக்கூடிய ஒரு பொருள். அது சுவேதம். அது சுக்கிலம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ நாம சீரணம் பண்ணக்கூடிய அந்த இடத்துல 2 பொருள்கள் கிடைக்குது. அதுல ஒண்ணு ரத்தமும், இன்னொன்னு சுக்கிலமும் கிடைக்குது அப்படிங்கிறத சொல்றாரு. அப்போ இந்த ரத்தமான ஸ்ரோனிதமும், இந்த வியர்வையா இருக்கக்கூடிய அந்த சுக்கிலமும் இது 2ம் சேர்ந்து இருக்கும்போது, ஒரு வாயு உள்ளார சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அங்க வந்து என்ன ஆகும்னா, ஒரு கிருமி உற்பத்தி ஆயிரும். அங்க ஒரு கிருமி உற்பத்தி ஆகணும்னா 3 விஷயம் வேணும்னு சொல்லி சாமி சொல்றாரு. ஒண்ணு சுக்கிலம் வேணும், இன்னொன்னு ரத்தம் வேணும், அடுத்தது வாயு வேணும். நம்மளுடைய அந்த உற்பத்தியை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்மளுடைய சுக்கிலம்ங்கிறது கர்ப்ப பாத்திரத்தில போய் விழுகுது. அந்த கர்ப்ப பாத்திரத்தில இருக்கக்கூடிய அந்த இரத்த அ க கரையுள்ள அந்த இடத்துல தான் அந்த முட்டை, அந்த எக்கு, அந்த கருமுட்டை வந்து உற்பத்தி ஆகுது. அந்த கருமுட்டையில அந்த ரத்தத்தில இருக்கக்கூடிய கருமுட்டையில போய் இந்த சுக்கிலம் விழுகும்போது தான் நம்மளுடைய உற்பத்திங்கிறது. இந்த சுக்கிலம் தானா போய் அத விழுகாது. அது விழுகணும்னா இங்கிருந்து ஒரு வாயு அத தள்ளணும். வாயு தள்ளும்போது அந்த சுக்கிலத்துக்குள்ளார பார்த்தீங்கன்னா, முட்டை வடிவத்தில இருக்கக்கூடிய சுக்கிலத்தில உள்ளாரையும் வாயு தான் நிறைஞ்சிருக்குது. அந்த வாயு தான் நமக்குள்ளார ஜீவனா அது இருக்குது. வெளியில இருக்கக்கூடிய அந்த முட்டை வடிவத்தில் இருக்கக்கூடிய சுக்கிலம் இந்த உடம்பா மாறி இருக்குது. அப்போ நம்மளுடைய அந்த உற்பத்தியே வந்து கர்ப்ப பாத்திரத்தில விழுகும்போது, ஸ்ரோனிதம்னு சொல்லக்கூடிய அந்த ரத்தத்தில இருக்கக்கூடிய கருமுட்டையில, சுவேதம்னு சொல்லக்கூடிய சுக்கிலமா நாம விழுகிறதுக்கு உள்ள இருக்கிற வாயு தான் காரணமாகுது. அப்ப அந்த வாயுவும், அந்த சுக்கிலமும், அந்த ஸ்ரோனிதம்னு சொல்லக்கூடிய ரத்தமும் சேர்ந்து தான் நாம உற்பத்தி ஆனோம். இதே மாதிரி தான் நம்ம வயித்துக்குள்ளாரையும் இந்த 3 பொருளும் சேரும்போது அங்க கிருமி உற்பத்தி ஆயிரும். அதனால தான் மலத்தில வந்து கிருமிகள் உண்டாகிறதுக்கு காரணம். மலத்தில கிருமிகள் வர்றதுக்கு அதுதான் காரணம் அப்படிங்கிறத சொல்றாரு. அதனால வ வயித்துல வந்து சுக்கிலம் கிடையாது. அந்த வயித்துல வந்து அக்கினி கிடையாது. அந்த அக்கினியினுடைய அந்த பிரகாசமும் அங்க கிடையாது. அங்க ஏன் உஷ்ணம் உண்டாகுதுன்னா, அங்க பொருள்கள் போட்டு குமுறி இருக்கிறதுனால தான். அது ரொம்ப நெருக்கமா இருக்கிறதுனால, அந்த இடத்துல ஒரு உஷ்ணம் சாதாரணமாவே வரும். ஏன்னா, அந்த வாயுவினுடைய நடமாட்டம் அங்க இல்லாம இருக்கிறதுனால. அப்போ அதனால தான் அந்த உஷ்ணம்ங்கிறது உண்டாகுதே தவிர, அங்க அக்கினி எல்லாம் கிடையாது அப்படிங்கிறத சாமி வந்து சொல்றாரு. அப்போ நாம இந்த உலகத்துல இன்னொரு உதாரணம் சொல்றாரு. மேல தான் வந்து இருதயம் இருக்குங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் சாமி சொல்றாரு. அது என்னன்னா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா தாவர இனங்களாகட்டும், எந்த ஒரு உயிரினமாகட்டும், தான் உபஜீவனம் செய்றதுக்காக உணவுப் பொருள்கள எடுத்துக்கிற இடம். அது எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேல் பாகமா இருக்கக்கூடிய நம்ம வாயில தான். அப்போ மேல் பாகத்திலேருந்து தான் அந்த உணவுப் பொருள நாம எடுத்துக்கிறோம். அந்த மேல் பாகத்தில உண்டாகக்கூடிய அந்த இடத்துலேருந்து தான் ஊட்டச்சத்து வந்து அதிகமா நம்ம உள்ளுக்குள்ளார போறதுக்கான எல்லா விஷயமும் அங்க இருக்குது. அது மட்டும் இல்லாம, ஒரு தாவரம் இருக்குது. அந்த தாவரத்தினுடைய சத்த வெளியில இருக்கக்கூடிய சூரியன் வந்து உறிஞ்சி எடுக்கிறார். இலைகள்லாம் காஞ்சு போறதுக்கு அதுதான் காரணம். அந்த சத்து உறிஞ்சிட்டாரு அப்படின்னா, அந்த இலையில இருக்கக்கூடிய பச்சையம் காணாம போயிரும். அப்ப அது உடனே காஞ்சு போயிரும். அப்ப அதனுடைய சத்தா இருக்கக்கூடிய அந்த பச்சையத்த சூரியன் வந்து உறிஞ்சிடுறாரு. அதே மாதிரியே நம்ம வயித்துக்குள்ளார சுக்கிலமா ஒண்ணு உற்பத்தியாச்சு பார்த்தீங்களா? அந்த எல்லா பொருள்களும் போட்டு குமுறி இருக்கும்போது சத்தா இருக்கக்கூடிய ஒரு சுக்கிலம். அந்த சுக்கிலம் எப்படி புருவ மத்தியத்துக்கு போகுது அப்படின்னா, எப்படி இந்த தாவரங்களினுடைய பச்சையத்த வெளியில இருக்கக்கூடிய சூரியன் உறிஞ்சி எடுக்குதோ அந்த சத்த,
அதே மாதிரி நமக்குள்ளாரையும் ஒரு சூரியன் இருக்கிறாரு. அவருக்கு ஆத்ம சூரியன்னு பேரு. அவர் நம்முடைய புருவ மத்தியத்தில இருக்கக்கூடிய ஜீவன் அது. அந்த சூரியன் என்ன பண்றாருன்னா, நம்ம வயித்துல இருக்கக்கூடிய அந்த சுக்கிலத்த உறிஞ்சி எடுக்குறாரு அப்படிங்கிறத சாமி சொல்றாரு. அப்படிதான் வயித்துல உண்டான சுக்கிலம்ங்கிறது, இந்த உடம்புல எந்த இடத்துல சுக்கிலம் உற்பத்தி ஆனாலும், அது உறிஞ்சி எடுக்கிறதுக்கான ஒரு விஷயம்ங்கிறது அங்க நடந்துரும். அது உடனே உற்பத்தி ஸ்தானத்துக்கு உறிஞ்சப்பட்டுரும் அப்படிங்கிறத சாமி சொல்றாரு. இதே மாரி தான் நமக்குள்ளார இருக்கக்கூடிய சூரியன், அதுக்கு பிராணன்னு பேரு. அதனால தான் அதுக்கு உயிர். இந்த ஐயர்கள்லாம் அந்த பாஷையில வந்து அத சேர்த்தி சொல்லுவாங்க. "ஏன்டா என் பிராணன வாங்குற?" அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைய பேசுவாங்க. பிராணன் அப்படின்னாலே உயிர்ன்னு தான் அர்த்தம். நாம அத வந்து காற்றுன்னு கூட நாம அத எடுத்து வச்சிருக்கிறோம். ஆனா பிராணன் அப்படின்னாலே அது உயிர் தான் அர்த்தம். அந்த உயிர் தான் நமக்குள்ளார ஆத்ம சூரியனா இருக்குது. அந்த சூரியன் தான் வந்து நம்மளுடைய உச்சந்தலையிலிருந்து அந்த நகத்தினுடைய எண்டு வரைக்கும், அது கீழ நம்ம கால் நகத்தினுடைய அந்த அந்த முடியிற வரைக்கும், அந்த கிரகணங்கள் வந்து பரவி இருக்கும் அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. அந்த சூரியனுடைய கிரகணங்கள் அதுவரைக்கும் பரவி இருக்கு. அங்க இருக்கக்கூடிய எல்லா சத்துக்களையும் அதனால உறிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. அப்போ அந்த வயித்துல இருந்த பொருள்கள் இப்படிதான் சத்தா இருக்கக்கூடிய பொருள் புருவ மத்தியத்தை நோக்கி ஈர்க்கப்படுகிறது. அப்போ அந்த சூரியனா அக்னி சொரூபமா பிராணனா இருக்கக்கூடிய அந்த ஆத்ம சூரியன் இருக்கிற இடத்துக்கு பேர் தான் இருதயம்னு பேரு. அந்த இருதயத்துல தான் மனதனுடைய இருப்பிடமா இருக்கு. ஏன்னா அவர் பிறந்த வீடு அங்க தான். எங்க ஜீவன் இருக்குதோ, அந்த ஜீவன்ல இருந்து தான் அவர் பிறந்தாரு அப்படின்னா, ஜீவன் இருக்கிற இடத்துக்கு தான் அந்த மனதனுடைய சொந்த வீடு அது. தான் இருக்க வேண்டிய இடம். அதனால தான் அத மனதனுடைய இருப்பிடம் இருதயம் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம். அந்த இடத்துக்கு தான் இருதயம்னு பேரு அப்படிங்கிறத சாமி சொல்றாரு. அப்போ நாம ஆ வெளியில உயிரோடு இருக்கிற வரைக்கும் வெளி விஷயங்கள பார்த்துக்கிட்டு அந்த பிரகாசத்த நாம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். ஒரு செத்துப்போன பிணத்திற்கு அந்த பிரகாசம் இல்லாததுக்கு காரணம், உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்ம சூரியன் இல்லாம போறதுனால தான். நமக்கு அந்த ஆத்ம சூரியன் இருக்கிறனால, அந்த சூரியன்லேருந்து வர்ற பிரகாசத்த தான் நாம யூஸ் பண்ணி நம்ம வெளியில இருக்கிற விஷயங்கள நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்ப ஜீவனாவும், பிரகாசமாவும் தனக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த பொருள் எப்போ நசிஞ்சு போகுதோ, அப்போ அங்க பிரகாசம் இல்லாம போயிருது, அந்த செத்துப்போன பிணத்துக்கு. அப்ப அந்த பிரகாசம்ங்கிறது எங்கிருந்து வந்திருக்குது அப்படின்னா, மேல் பாகத்தில புருவ மத்தியத்திலிருந்து தான். அதனால எப்படி பார்த்தாலும் மேல் பாகத்தில தான் அந்த இருதயம்ங்கிறது இருக்குது. அங்க தான் ஆகாசம்ங்கிறது இருக்குது. அங்க தான் சூரியன்ங்கிறது இருக்குதுங்கிறத நாம வெளியிலேயே நம்மளுடைய பிரதிபலிப்பா இருக்கக்கூடிய வெளி விஷயங்களையும் உங்களால பார்க்க முடியும். நமக்குள்ளார இருக்கக்கூடிய சிரசிலையும் அத நீங்க உள்ளுக்குள்ளார போனீங்கன்னா கவனிக்க முடியும் அப்படிங்கிறத சாமி சொல்றாரு. அப்போ நமக்கு மேல இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு தான் ஆகாசம்னு சொல்றது. அந்த ஆகாசம்ங்கிறது அதிகமா பிரகாசிக்கிறதும், மேலே இருக்கக்கூடியதும் 2வது காண முடியாததும் சொல்லி ஒரு டெஃபினிஷன் குடுக்குறாங்க. ஆகாசம்னா என்ன அப்டின்னா, அது மேல இருக்கும். பிரகாசத்த குடுக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும். அத காண முடியாது அப்படிங்கிறதையும் ஒரு டெஃபினிஷன வந்து குடுக்குறாங்க. ஆகாசம்னா என்ன அப்டின்னா. ஏன்னா, நீங்க ஆகாசத்த முழுவதும் உங்களால பாத்துற முடியாது அப்டின்னா, நீங்க வெளியில இருக்கக்கூடிய விஷயத்த நாம கவனிச்சு பார்க்குறோம். ஓ! ஆகாசத்த பார்க்க முடியாதுன்னா, ஆகாசம்ங்கிறது இந்த பிரபஞ்சம் அது. இது பூமிய தாண்டியும் அது இருக்கும். சூரிய குடும்பத்த தாண்டி இருக்கும். பால்வெளி மண்டலத்த தாண்டியும் அது இருக்கும். அப்படிங்கிறதெல்லாம் நாம கற்பனை பண்ணிட்டு இருப்போம். அதுதான் அதனால தான் அப்படி சொல்றாங்கன்ட்டு. ஆனா சாமி சொல்றாரு, நம்முடைய சிரசு தான் ஆகாசம். அந்த சிரச நீங்க எத்தனை கோணத்துல நீங்க கண்ணாடிகள வச்சாலும் சரி, மேல, கீழ, சைட்ல, பின்னாடி, முன்னாடி அப்படின்னு நீங்க எத்தன கோணங்கள்ல கண்ணாடிய வச்சு நீங்க பார்த்தாலும், உங்களால ஒருமித்து அந்த முழு அந்த சிரசையும் உங்களால பார்க்கவே முடியாது அப்படிங்கிறத சாமி சொல்றாரு. ஒரே நேரத்தில அந்த முழு சிரசையும் உங்களால பார்க்க முடியாது. அதனால தான் நமக்கு வந்து அந்த ஆகாசம்ங்கிறது முழுவதும் தெரியாதது அப்படிங்கிறது சொல்றதுக்கு காரணம் அப்படிங்கிறத சொல்றாரு. அப்போ அந்த ஒருத்தன் செத்து போயிட்டான் அப்படின்னா, வெளியில இருக்கக்கூடிய அந்த ஆகாசத்த தான் நாம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா, வெளியில இருக்கக்கூடிய ஆகாசமும், சூரியனும் அவனுக்கு இருக்கவே செய்யுது. ஒரு செத்துப்போன பிணம் வெளியில கிடக்குது. ஆனா மேல பார்த்தீங்கன்னா, ஆகாசமும், சூரியனும் இருக்கு. அப்ப அந்த பிணத்துக்கு ஏதாவது பிரகாசம் உண்டாயி அதுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல அப்படின்னு சொல்லி சாமி கேட்குறாரு. ஏன் அந்த பிணத்துக்கு தெரியலன்னா, வெளியில இருக்கக்கூடிய ஆகாசம்ங்கிறது அந்த பிணத்தினுடைய பிரதிபலிப்பு அது. அந்த பிணம் இல்லாம அது ஜீவன் இல்லாம அது பிணமாகும்போது, அவருக்கு அந்த ஆகாசமும், சூரியனும் அவருக்கு கிடையாது. எனக்கு இருக்குது. நான் பார்க்குறேன். அந்த பிணத்தையும், அந்த ஆகாசத்தையும், சூரியனையும் நான் தான் பார்க்குறேன். ஆனா, அந்த பிணத்தினால பார்க்க முடியாது. காரணம் என்னன்னா, அந்த பிணத்துக்கு அந்த 2மே இல்லாம போகுது. அதனால தான் அவருக்கு பிரகாசம்ங்கிறது கிடைக்கிறதில்ல. அப்ப நம்மளுடைய இருக்கக்கூடிய அந்த சிரசு தான் இங்க ஆகாசமா இருக்குது. அப்போ அந்த ஆகாசத்திலிருந்து தான் சப்தமும் உண்டாகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப பிரகாசமும், சப்தமும் ஆகாசத்திலிருந்து தான் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நாம பேசுறது எங்கிருந்து அப்படின்னா, நம்ம புருவ மத்தியத்துக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, குதம்னு ஒரு பகுதி இருக்கும். அந்த குதத்திலிருந்து தான் நமக்கு இந்த சப்தம்ங்கிறது வருது. நமக்கு மூக்கு அடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மேல,
நாம் நினைக்கிறோம் வாய் அசையுது, நாக்கு அசையுது, இதுதான் பேசுது அப்படின்னு சொல்லி. இது மூலமா அது வெளியில வருது. இது ஒரு வெளியில வர்றதுக்கான ஒரு வாசல் தான் அது. அது எந்த தொனியில வரணுங்கிறத அது அது வந்து கொஞ்சம் ஆல்டர் பண்ணுது, இந்த நாக்குங்கிறது. ஆனா மத்தபடி சப்தம் உண்டாகிறது எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு அந்த அண்ணாக்குக்கு மேல இருக்கக்கூடிய குதம்னு ஒரு பகுதியில தான். அது சரியா அந்த மூக்குனுடைய தொடக்கத்துக்கு நேர் பின்னாடி. கண்களினுடைய அந்த 2 கண்களுக்கு மத்தியில வந்து அந்த மூக்குனுடைய நுனி தொடங்கும். அதுக்கு நேர் பின்னாடி தான் குதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடம் இருக்குது. அந்த குதத்துல இருந்து தான் நமக்கு சப்தம் உண்டாகுது. இப்ப நமக்கு மூக்கு அடைச்சிருச்சுன்னா நம்ம வாய்ஸ் என்னவாகும்? அ அவனுக்கு சரியா கேட்க முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. மூக்குல சத வளர்ந்துருச்சு. அவரால பேச முடியாது. நீங்க மூக்க அடைச்சு வச்சுக்கிட்டு நீங்க பேசி பாருங்க, உங்க வாய்ஸ் எப்படி இருக்கும்னு. அப்போ அங்க சப்தத்தினுடைய தொனி எப்படி வரணுங்கிறத அ அங்கிருந்தே தீர்மானிக்கப்படுது. அந்த குதத்திலிருந்து தான் அந்த சப்தம்ங்கிறது அங்க எழுப்பப்படுது அப்படிங்கிறத சாமி சொல்றாரு. அதனால தான் ஆகாசத்திலேருந்து சப்தம் உண்டாகுது அப்படின்னு சொல்றதுக்கு காரணம். அப்போ நமக்கு ஒரு சப்தம் உண்டாகணும் அப்படின்னா நமக்கு வந்து ஜீவன் இருக்கணும். அந்த ஜீவன் தான் சலிச்சு வெளியில வரும்போது சப்த ரூபமா வெளியில வருது அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்மளுடைய சடத்த வந்து சாமி ஒரு உதாரணம் சொல்றாரு. ஒரு மாடி வீடா ஒரு ஒப்பிட்டுக்கோங்க. ஒரு மாடி வீடா இருக்குது அப்படிங்கிறத நெனச்சுக்கோங்க. நமக்குள்ளார இருக்கிற அந்த வீட்ல இருக்கக்கூடிய அந்த கதவு ஜன்னல்கள் தான் நாம பார்க்கக்கூடிய கண்களும், மூக்கு, வாயி, இந்த காது இது எல்லாமே கதவு ஜன்னல்கள் தான். ஏன்னா, அங்கிருந்து தான் உள்ள இருந்தே தான் நம்ம வெளி விஷயங்கள கவனிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம வெளியில வந்து அத கவனிக்கல. இந்த ஜன்னல் கதவு வழியா தான் நம்ம வெளி விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த ஜன்னல் கதவ மூடிட்டீங்கன்னா, உங்களுக்கு எதுவும் தெரியாது. இல்ல பார்க்கறதுக்கு ஆள் அங்க இல்லைனாலும் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அப்போ இந்த மேல் வீடா இருக்கக்கூடிய, அதாவது கழுத்துக்கு மேல அது மேல் வீடுன்னும், கழுத்துக்கு கீழ் வீடும் அப்படின்னு சொல்லி 2 விஷயத்த வச்சுக்கிட்டு, நீங்க மேல் அடுக்குல பிரகாசத்த உண்டு பண்றீங்க. ஒரு விளக்க பத்த வைக்கிறீங்க. கதவு ஜன்னல ஓப்பன் பண்ணி விடுறீங்க. அந்த வெளிச்சம் என்ன ஆகும்னா, வெளியில வீதி வரைக்கும் வரும். அந்த வெளிச்சத்தினுடைய விஷயம் வெளியில வரும். இதே கீழ் வீட்ல எந்த கதவு ஜன்னலும் கிடையாது. நம்ம மார்பு பகுதியில ஏதாவது கதவு ஜன்னல் இருக்கான்னா இல்ல. அப்போ அந்த பகுதியில ஒரு விளக்க பொருத்துறீங்க. இப்ப மேல் வீட்டுக்கு அந்த பிரகாசம் மேல போகிறது கிடையாது. ஆனா கீழ மட்டும் தான் அந்த பிரகாசம் இருக்கு. இப்ப வெளியில வந்து பாருங்க, உங்களுக்கு ஏதாவது வெளியில பிரகாசம் உண்டாயிருக்குமா? வெளி விஷயங்கள்ல ஏதாவது வெளிச்சம் வருமா? அப்படின்னு கேட்டா வராது. ஏன்னா, நம்மளிலிருந்து பிரகாசம் வெளியில வியாபிக்கணும் அப்படின்னா, அங்க கதவு ஜன்னல்கள் வேணும். அந்த கதவு ஜன்னல்கள்ங்கிறது நம்மளுடைய மேல் பாகமா இருக்கக்கூடிய சிரசுல தான் இருக்கே தவிர, கீழ் பாகமா இருக்கக்கூடிய நெஞ்சுக்குழியில கிடையாது அப்படிங்கிறதையும் சாமி வந்து சொல்றாரு. அப்போ எந்த வகையில பார்த்தாலும் நம்மளுடைய மேல் தட்டுங்கிறது தான் நம்மளுடைய இருதயமா இருக்குது. நம்மளுடைய நெஞ்சு பகுதிங்கிறது இருதயம் அல்ல அப்படிங்கிறத சாமி வந்து விளக்கம் வந்து குடுக்குறாரு. அப்போ ஒரு சடத்த வந்து ஒரு விளக்குக்கு சாமி வந்து ஒப்பிட்டு ஒரு உதாரணம் சொல்றாரு. எப்படின்னா, இந்த சடமா இருக்கக்கூடிய இந்த உடம்ப ஒரு விளக்கா அவர் வந்து கற்பனை செய்ய சொல்றாரு. அந்த விளக்குல வாயு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணெய ஊத்தி, அதில மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திரிய வச்சு, அதில ஆத்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீபத்த எரிய விட்டோம் அப்படின்னா, அது பிரகாசிக்குது. அப்படிதான் நம்மளுடைய இந்த விளக்குங்கிறது. இந்த உடம்புக்குள்ளார வாயுங்கிற அந்த ஒரு தைலம் இருக்குது. அதாவது எண்ணெய் இருக்குது. அந்த எண்ணெய் தீர்ந்து போச்சுன்னா, அந்த திரி இருக்கலாம், அங்க அக்கினி இருக்கலாம். ஆனா, அந்த எண்ணெய் இருக்கிற வரைக்கும் தான் அதனால எரிய முடியும். அங்க அந்த விளக்கு அப்படியே தான் இருக்கும். அந்த எண்ணெய் தீர்ந்து போனாலும் விளக்கு அப்படியே இருக்கும். திரி பாதியில அணைஞ்சு போயிருக்கும். அங்க பிரகாசம் இல்லாம போயிருக்கும். ஏன்னா, அக்கினி அணைஞ்சு போயிருக்கும். ஏன்னா, எண்ணெய் தீர்ந்து போச்சுன்னு அர்த்தம். அப்ப அந்த வாயு தான் இந்த திரி மூலமா, மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய திரி மூலமா அந்த ஆத்மாவ பிரகாசிக்க செஞ்சுட்டு இருக்குது அப்படிங்கிறத சாமி வந்து சொல்றாரு. அதனால தான் அந்த சிவனை வந்து திரிலோசன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. விருப்பாச்சன், திரிலோசன்னு சொல்றதுக்கு காரணம். ஏன்னா, அவரு இந்த 3 ரூபத்திலயும் சேர்ந்து தான் அவர் செயல்படுறாரு. அகங்காரமாவும், மனசாவும், ஜீவனாவும் சேர்ந்து தான் அவர் வேலை செய்றாரு. அதில அந்த அகங்காரம்னு சொல்லப்பட்டது இந்த அந்த விளக்கு. அந்த விளக்கு தண்டு. அந்த தண்டு இல்லைன்னா, திரி ஒரு இடத்துல வைக்க முடியாது. அந்த திரி அதில தான் நின்னுட்டு இருக்குது. அப்ப இந்த உடம்புல தான் மனம்ங்கிற ஒரு விஷயம், இந்த அகங்காரமா இருக்கக்கூடிய உடம்புல தான் இந்த மனம் நின்னுட்டு இருக்குது. அந்த மனம் ரூபமா தான் வாயு வெளியில வந்து அது வந்து பிரகாசிக்க ஆரம்பிக்குது. அந்த வாயு தான் அந்த மனத புடிச்சுக்கிட்டு அத வெளியில தள்ளுது. அப்போ அங்க ஆத்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் அங்க இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு இந்த வாயுங்கிறது ரொம்பவும் அவசியம் அப்படிங்கிறத சாமி வந்து சொல்றாரு. அப்போ அங்க சிவனுடைய நீங்க படத்த பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து 3 கண்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அவருக்கு
அக்னி நேத்திரம்னு சொல்லக்கூடிய இந்த புருவ மத்தியத்தில் ஒரு கண் இருக்கும். அது அவருடைய 3ஆம் கண்ணா இருக்கும். நெற்றிக் கண் அப்படின்னு சொல்லுவாங்க. நெருப்பு கண் அப்படின்னா அதுக்கு ஒரு பேர். ஏன்னா முருகப்பெருமானுடைய அவர் ஜெனிச்சது அந்த கண்ணுல இருந்து தான் அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. அப்போ அந்த அக்னி நேத்திரம்னு சொல்லக்கூடிய அந்த நெருப்பு கண் அப்படின்னு நம்ம அதை சொல்கிறோம். அப்போ அந்த விஷயத்துக்கு சாமி என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னா, இதில் இந்த நமக்கு இருக்கக்கூடிய அந்த சாதாரண கண்கள் அவருக்கும் இருக்குது. அது சந்திர சூரியர்கள் ஆகும்னு சொல்லி சாமி குறிப்பிட்டு சொல்கிறாரு. அதில் வந்து நெருப்பு கண்ணு சொல்கிறது வந்து சுழிமுனை அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் வந்து இடகலை பிங்கலைன்னு சொல்லக்கூடிய சந்திர சூரியர்களாக தான் இந்த 2 கண்கள் இருக்குது. அந்த மத்தியில் இருக்கக்கூடிய அந்த மேல் பாகத்தில் இருக்கக்கூடிய கண் வந்து நெருப்பு கண், அது அக்னி நேத்திரம் அப்படின்னு சொல்கிறார். இதில் சந்திர சூரியர் அப்படின்னு சொல்லி நம்ம ஏன் இவர் குறிப்பிடுறாரு அப்படின்னா, நம்மளுடைய சந்திரனாக இருக்கக்கூடிய ஜீவனும் அதாவது சந்திரனாக இருக்கக்கூடிய மனமும் சூரியனாக இருக்கக்கூடிய ஜீவனும் அது பிரகாசிக்கிற இடம் அது. இந்த கண்கள் மூலமாக தான் வெளியில் போயிட்டு வந்துட்டுருக்கு. ஆனால் நெருப்பு கண்ணுங்கிற அந்த சுழிமுனை அப்படி பிரகாசிக்கிறது கிடையாது. அது எப்பவும் உள்ளுக்குள்ளாரே இருக்குது. அது வெளிப்படுறதே கிடையாது. அப்போ அது மூலமாக நம்ம வெளியில் எந்த விஷயத்தையும் பார்க்க முடியாது. அது வந்து நமக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு கண். அது 3ஆம் கண்ணாக இருக்குது. அந்த கண் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா நமக்கு ஞானம் கிடச்சிரும்னு சொல்கிறதுக்கு அதுதான் காரணம். அப்போ இது மூலமாக நம்ம பார்க்காம அது மூலமாக பார்க்கணுன்னு சொல்கிறதுக்கு அதுதான் காரணம். அப்போ அந்த கண்கள் மூலமாக நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் வெளிப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த பிரகாசத்துலேருந்து பிரதிபிம்பிக்கப்பட்ட இந்த விஷயத்தை நீங்கள் கவனிக்கிறது கிடையாது. இதை கவனித்தா தான் நமக்கு அந்த நஷ்டமெல்லாம் உண்டாகுது. இது எங்கிருந்து பிரதிபலிச்சிச்சோ அந்த மூலத்தையே கவனிக்கிறது தான் நம்மளுடைய வேலை. நம்ம அதுக்கு தான் முயற்சி செய்யணும். நாம் வெளி விஷயங்களை கவனிக்கிறதுக்கு நாம் வரல. இந்த வெளி விஷயத்தில் வந்த பிரதிபலிப்பு எங்கிருந்து வந்துச்சோ அதை கவனிக்க தான் நாம் வந்திருக்கிறோம். அந்த கவனத்தை கொண்டு வர்றது தான் அந்த 3வது கண்ணனுடைய வேலை. அப்போ இந்த ஜீவனும் மனசும் இந்த கண்கள் மூலமாக வெளியில் பிரகாசிக்குது அப்படின்னா, அதை பிரகாசிக்க விடாமல் தடுத்து அந்த நெற்றிக்கண்னு சொல்லக்கூடிய அந்த நெருப்பு கண் மூலமாக நாம் கவனிக்கும் போது நாம் உள்முகமாக பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்போது சுழிமுனை அப்படிங்கிறது வந்து அந்த புருவ மத்தியத்துக்கு தான் வந்து சொல்கிறாங்க. அதுதான் அக்னி நேத்திரம்னு சொல்கிறாங்க. இந்த அக்னி நேத்திரத்தில் இருந்து தான் நமக்கு பிரகாசம் கிடைக்குது. ஏன்னா அங்கே தான் ஜீவன் இருக்குது அப்படிங்கிறத சாமி சொல்கிறார். அதுதான் ஆத்ம சூரியன்னு சொல்கிறது. அதுலேருந்து தான் பிரகாசம் உண்டாகுது அப்படிங்கிறத சொல்கிறார். அப்போ நம்முடைய புருவ மத்தியத்தில் இருக்கக்கூடிய சுழிமுனையிலேருந்து தான் நமக்கு பிரகாசம் உண்டாகுது. அதுக்கு தான் இருதயம்னு பேர். அந்த இருதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து தான் நமக்கு பிரகாசம் உண்டாகுதுங்கிறத சொல்லி இந்த 2வது அத்தியாயத்தை வந்து சாமி முடிக்கிறார். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நான் உங்களோட பகிர்ந்துக்கணும். இது வந்து 2வது பகுதியாக இதை எடுத்து, ஏன்னா இது ஒரு பெரிய டாப்பிக்குங்கிறதுனால இதை 2 பகுதியாக நான் பிரித்து பேச வேண்டியதாக இருந்தது. இதுதான் இன்றைக்கி நான் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சதுங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம்.